ஃப்ரைடே மினி விலாக் பார்க்கலாமா? அன்றைக்கி டே பார்த்திங்கன்னா சூப்பர் பிஸியாக போச்சு. அன்றைக்கி வந்து மார்னிங் வந்து பெரிய பையனுக்கு ஒரு ஸ்கூலில் வந்து கேலரி வாக் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் ரயானும் தான் போயிருந்தோம். ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான். உள்ளே வந்து போகவே விடலை. அப்புறம் அவனை எப்படியோ மேனேஜ் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ நிறையா வந்து வச்சுருந்தாங்க. நான் வந்து ஃபஹீம் கிளாஸ் மட்டும் தான் போயிருந்தேன். போயிட்டு 11:00 வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு ஏபிசி அப்புறம் நட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக ஒரு ஜூஸ் வந்து குடித்தாச்சு. குடிச்சிட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து ரயானுக்கு வந்து ஆனுவல் டே. ஸோ 2:30 கொண்டு போய் மஹாலை விட சொல்லிட்டாங்க. அவனை விட்டுட்டு வர வழியிலே டிமார்ட் இருந்தது. அப்படியே போய் சுற்றிட்டு ஒரு 3 பாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். வரும்போது பார்த்திங்கன்னா வடை போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ சூடாக வடையும் இனிப்பு போண்டாவும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு 4:00 ஆயிடுச்சு. ஃபஹீமும் வந்துட்டான். அவனையும் ரெடி பண்ணிவிட்டு டீ சாப்பிட்டுட்டு அப்படியே நானும் ஃபஹீமும் வந்து கிளம்பிட்டோம். ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு அப்படியே வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு 4:30 ஸ்டார்ட் ஆகிட்டு, இது வந்து ஃபஹீமோட ஃப்ரெண்டு, அவனும் வந்திருந்தாங்க. ஸோ ஒரு 1 ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா பஃப்பும் டீயும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு ரயான் வந்து செம்ம ரொம்ப அழுதுட்டான். கொஞ்சம் கூட ஆடவே இல்லை. ஸோ நைட் டின்னர் அவனுக்கு அங்கேயே கொடுத்துட்டாங்க. நாங்கள் வீட்டுக்கு வந்து தோசை சாப்பிட்டோம். அந்த டே பார்த்திங்கன்னா அப்படி தான் போச்சு.